தமிழ் தேசியம் வெல்வதே நாம் தமிழர் இலக்கு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. போடாத 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 போடாத. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நாம் ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான அரசியலை இந்த மண்ணிலே முன்னெடுக்கிறோம். ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம், சாராய பொருளாதாரத்தை ஒழித்து பால் பொருளாதாரத்திற்கு செல்லுகிற நிர்வாகம், வாக்குக்கு காசை கொடுத்து மக்களின் வாக்கை எப்படி வாங்குவது என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிற ஒரு அரசியல், ஒரு ஆட்சி. மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொன்றுவிட்டு கேடுகட்ட பணநாயகத்தை உருவாக்கி இருக்கிற இந்த ஆட்சி முறையை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மறுபடியும் மலரச் செய்கிற பெரிய புரட்சி. பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழித்து மக்களுக்கு தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க இந்த நிலத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இங்கே மானுட உரிமை கல்வி, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஒரு அரசு முதலாளிகளிடம் போய் தரமான கல்வியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வது அந்த அரசின் தோல்வியை, கையாளாகாத தனத்தை காட்டுகிறது. கல்வி ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம்தான். ஆகப்பெரும் செல்வம் அறிவு செல்வம் தான். அந்த செல்வத்தை தன் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை. அதை இவர்கள் தவறிவிட்டார்கள். உயிரை காக்கும் மருத்துவம் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாறிப்போனது நம் நாட்டிலே. முதலமைச்சருக்கே உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனையில் தான் போய் படுத்துக் கொள்கிறார்கள். இங்கே அமைச்சர்களுக்கோ மற்றவர்களுக்கோ முடியவில்லை என்றால் காவேரி அப்போலாவை தேடி போறார்கள், எம்ஜி ராமச்சந்திராவை தேடி போறார்கள். அரசு மருத்துவமனைக்கு எவரும் வருவதில்லை. தலைவர்களில் முன்பு படுத்தவன் நம்முடைய தாத்தன் கக்கன், பின்பு எனக்கு தெரிந்து என்னுடைய ஐயா தாப்பாண்டியனும் நம்முடைய அப்பா நல்லகனும் தான் அரசு மருத்துவமனையிலே மருத்துவம் செய்து கொண்டவர்கள். அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லை. ஏன்? தரம் குறைவாக இருக்கிறது. ஏன் தரம் குறைவாக இருக்கிறது? தரம் கெட்டவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அதனால் தரம் குறைவாக இருக்கிறது. எந்த அமைச்சர், எந்த சட்டமன்ற உறுப்பினர், எந்த நாடாளுமன்ற உறுப்பினர், எந்த மாமன்ற உறுப்பினர், எந்த அதிகாரியினுடைய மகன் அரசு பள்ளி கல்லூரியிலே படிக்கிறான்? படிக்க மாட்டான். ஏன்? தரம் இல்லை. அப்ப இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி யாருக்கு? பாவப்பட்ட என் மக்களுக்கு. எப்படி? மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. புரட்சியாளன் சேகவரா சொல்லுகிறான், படித்துக் கொண்டிருக்கும் போதே, மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் போதே
இந்த உந்துருளில் மோட்டர் பைக்கில் ஒரு ஊரா ஓடி போய் ஏழை மக்களுக்கு வைத்தியம் பார்த்தான். அப்போது அவங்க அப்பா கேட்கும்போது, நீ என்ன வேலை செய்கிறாய் என்று, என் கல்வி என் மக்களுக்கானது என்றான். அப்படி மக்களுக்கான மகத்தான சேவை மருத்துவம், அதை இந்த அரசு தரவில்லை. குடிநீர், தூய குடிநீர், உலக உயிர்களின் உயிர்ப்பால், மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்குமான தாய்ப்பால், உயிர்ப்பால் தண்ணீர். அது மனிதனுக்கு விற்பனை பண்டமாக வந்துவிட்டது. மற்ற உயிர்களுக்கு என்ன செய்யும் பாவம் என்று எவனும் சிந்திக்கவில்லை, எவனும் சிந்திக்கவில்லை. நமக்கு தேவை கடலில் வாங்கி குடிக்கிறோம். காக்கை குருவிகள், கொக்கு, மான், மயிலானாய் என்ன செய்யும் என்று எவனும் சிந்திக்கவில்லை. தண்ணீரை, இது தவிர்க்க முடியாத மூன்றும் பாருங்க, கல்வி, மருத்துவம், தண்ணீர். இது மூணையும் சந்தையாக்கி விற்கிறார்கள். ஏனென்றால் எப்படி மக்கள் வாங்கித்தான் தீர்வார்கள். இந்த இடத்தில் தான் உங்கள் மகன் மாறுபடுகிறேன். இதையெல்லாம் விற்பனைக்கு இல்லை என்று நிறுத்திவிட்டு உலக தரத்திற்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். ₹1 கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறேன். இந்த மாற்றம் தான் அவசியமான மாற்றம், நிகழ வேண்டிய மாற்றம், மகத்தான மாற்றம். தனியார் பள்ளி கல்லூரிகளில் என்ன தரம் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதை தாண்டிய தரத்தில் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை உங்கள் மகன், நம்முடைய அரசு தரும். நம்முடைய தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் அரசு தரும். சட்டம் எப்படி போடுகிறது? சட்டம் எப்படி போடுகிறது? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் போட்டு ₹1 எத்தனை கோடி கல்வியானாலும் கட்டணம் இல்லாமல் என் பிள்ளைகளுக்கு அரசு கொடுத்து விடும். 2வது மருத்துவம். தென்காசியிலே, பாவூர் சத்திரத்திலே, எந்த ஓரத்திலே ஏழை அப்பத்தாவோ, தாத்தாவோ, பாட்டியோ, அம்மாவோ, சித்தப்பாவோ, பெரியப்பாவோ எந்த மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன மருத்துவம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன மருத்துவம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு என்ன மருத்துவமோ அது சாதாரண என் மக்களுக்கும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ₹1 கட்டணம் இல்லாமல் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அமெரிக்காவை போல, சீனாவை போல, மலேசியாவை போல, சிங்கப்பூரை போல, பிரிட்டனை போல, ஜெர்மனை போல உலக தரத்திற்கு உங்கள் மகன் உங்களுக்கு மருத்துவத்தை தருவான். உங்கள் அரசு உங்களுக்கு தரும். இது 2ம் கட்டணம் இல்லை. 3வது தூய குடிநீர். தனி முதலாளிகளின் விற்பனைக்கு தடை. மீறி வித்தால் உடனே சிறையில் தூக்கி அடை. முடித்துவிட்டு போதாமே, லட்சம் கோடிகளை சம்பாரிச்சு போனது போதும். தண்ணி விற்பனைக்கு இல்லை, என் தாய்ப்பால் விற்பனைக்கு இல்லை. அதனால் என் மக்களுக்கு தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் தருவேன். இது 3 தான் உங்கள் பிள்ளைகள் அவர்கள் ஆட்சியிலே, நாம் தமிழர் கட்சி ஆட்சியிலே, நம்முடைய ஆட்சியிலே இது 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். மீதி எல்லாம் நன்றாக தருவேன், தரமாக தருவேன், தடையின்றி தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன். மீதி எதையும் இலவசம் தரமாட்டேன். பணம்பால் உனக்கு கோபம் வருதா? வெறியா இருக்கா? இந்த டாஸ்மார்க் மூடன்னு இது திறக்கணும்னு போடு. இவன் மாத்த மாட்டான். ஏன்னு கேளு. நான் உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன், இருங்க, ஆழமாக்க. நீங்க இங்க பாரு. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கா இல்லையா? உலகத்துல எல்லா நாட்டிலையும் கல் இருக்கா இல்லையா? அப்ப ஓ மாநிலத்தில் மட்டும் ஏன் கல்லுக்கு தடை இருக்கு? இதுல இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும். இருப்பா, இந்த கல்லை நீ திறந்து விட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 2 லிட்டர் குடிப்ப. இங்க வர உணவின் ஒரு பகுதி கல், அப்படிதான் அரசியலமைப்பு சொல்லுது. அதை நம்ம அப்பா நல்லுசாமி பல தடவை சொல்றாரு. உணவின் ஒரு பகுதி தான் இந்த கல். இன்னைக்கு இனத்தில் என்னைக்கு நம்ம ஆதியில வேளாண்மை செய்ய தொடங்கினமோ அன்னையிலிருந்து நம்மளோட இருக்கிற இயற்கை பால் இந்த கல். இதுல என்னன்னா, நீ 2 தான் போதும்னு சொல்லுவ. பணம் எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டேன். தங்கத்தை எவ்வளவு உங்க அண்ணன் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டேன். ஆனா சாப்பாடு போட்டா என்ன சொல்லுவ? உணவை போதும்னுன்ற. அது மாதிரி
நீ பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டேன். மட்டையாகி கீழே விழுகிற வர குடிச்சிட்டு தான் இருப்பேன். ஆனால் கல்லை குடிக்கும்போது 2 செம்பு 3 செம்பு போனீங்கன்னு வச்சுக்க போதும்ன்றவேன். ஏன்னு கேளு, ஏன்னா கல்லு மதுவல்ல, உணவு. தாயின் மார்லிருந்து பால், பசுவின் மார்லிருந்து பால், பனை தென்னையின் மார்லிருந்து பால். இத புரிஞ்சுக்கணும். அண்ணன் வர்றேன், இத மூடுறேன், மூடி. இதுல என்ன பண்றான்? இதுல 50,000 கோடி நம்மளை குடிக்க வச்சு எடுத்துட்டு போறான். நாட்டு மக்களை குடிகாரராக்கி எடுத்துட்டு போறான். அதை மூடிட்டு 50,000 கோடிக்கு சாராயம் வியாபாரம், அதை மூடிடுறோம். 3 லட்சம் கோடிக்கு பால் வியாபாரம், பால் வளர்த்துறோம், மாடை வளர்த்துறோம். இந்த சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். இதை அடைச்சிட்டு இங்க வந்துடுறேன். உனக்கு புரியுதா? எங்க உனக்கு எப்படி வேலை கொடுக்குறேன்? பாவூர் சத்திரத்திலே, தென்காசியிலே பல ஆயிரம் ஏக்கர்ல ஆடு மாட்டு பண்ண போடுறேன், எருமை பண்ண போடுறேன். 2000-3000 ஏக்கர்ல கரும்பை விளைய வைக்கிறேன். கரும்பை அண்ணன் விளைய வைக்கிறேன். நீ வந்து அதுல வேலை செய்யற கவர்மெண்ட் எம்ப்ளாய், படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை. வாழைய ஏக்கர் கணக்கில் நடுறோம். நிலம் இல்ல, ஆத்தாளப்பு கிட்ட குத்தகைக்கு வாங்கிக்கிறோம். அவங்கள கூட்டாளியா சேர்த்துக்கிறோம். 10 ஏக்கர் இடத்தை எங்க அப்பா கொடுத்தாருன்னா மாசம் நமக்கு வர்ற வருவாயில 10 ஏக்கருக்கு எவ்வளவு நிலம், அந்த நிலத்துக்கு என்ன முதலீடோ அதுக்கான லாபத்தை பிரிச்சு கொடுத்துரும். அப்பா மாசம் 2 லட்சம் இந்தாங்க உங்களுக்கு. அவரும் முதலாளி ஆயிடுறாரு. புரியுது அண்ணன் சொல்றது? இப்ப ஆடு மாடு பண்ணை வைக்கிறதுக்கு எனக்கு 200-2000 ஏக்கர் தேவைப்படுதுன்னா அந்த நிலத்தை நான் குத்தகைக்கு எடுக்கிறேன், காசை மொத்தமா கொடுத்துறேன். காசு வேணாப்பா, அந்த காசை வச்சுக்கிட்டு மாசம் எனக்கு லாபத்துல பங்கு கொடுத்துருன்னா அவரையும் கூட்டாளியா சேர்த்துக்கிறது அரசு. புரியுதா? இப்ப என்னதுல அதான் சரி மலையில மாடு. டேய் அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா நான் என்ன மாட்டை ஏத்துறேன், அதுவே போய் மேய்டா. டேய் ஏன்னா டேய் நீ முதலமைச்சர் ஆனவங்க போராடவான்னு கூப்பிடுற, பிரச்சனையை தீப்பண்டா அண்ணே. ஏன்னா நீ இப்ப எனக்கு அதிகாரம் இல்லை, நான் மேய்க்கிறேன். அதிகாரம் இருந்துச்சுன்னா அதுவா போய் மேயும். டேய் உங்களுக்கு ஓட்ட கொடுத்துருச்சுடா அந்த நாடு. ஆடு மாட்டுக்கு மரஞ்செடிகடி கொடுத்துருந்தா நான் தான்டா நிரந்தரமா நான் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆயிருப்பேன். அதான் நான் கேட்டேன், மாட்டுக்கு மேயறதுக்கு உரிமை கொடு, இல்லைன்னா அதுக்கும் ஓட்ட கொடு. ஓட்ட கொடு, அப்புறம் பயந்துருவான். இங்க எல்லாவற்றையும் மாத்திடுறேங்கிற அண்ணன். டாஸ்மார்க்கை மூடிட்டு பனம்பால் தென்னம்பால் மூலிகை சார திறந்துருவோம். நமக்கு மாற்று பொருளாதாரம் இருக்கு. பொருளாதாரம் எங்க இருக்குன்னு நீ அலைய வேணாம். உன் வாழ்விடத்துல இருந்து பல ஆயிரக்கணக்கான கோடியை நம்மால சம்பாதிக்க முடியும். புரியுதா? எருக்களஞ்செடியை வளர்த்து சுடுகாட்டில் தானே பார்த்துருப்பா எருக்களஞ்செடி. எருக்களஞ்செடியை நினைக்காது ஏறிட்டு பார்த்துருக்கியாடா? அந்த எருக்களஞ்செடியிலேருந்து நூல் எடுக்கிறான்டா என்னோட பிறந்தவனை. அந்த நூலில் ஒரு பட்டு செய்கிறான், பட்டு. அந்த நூலில் தயாரிக்கிற பட்டு தான்டா உலகத்திலே விலை உயர்ந்த பட்டு. எப்படி இருக்கு பாரு. டே நம்ம கழுதைன்னு நினைக்கிறோம்டா. டே அறிவு சமூகமே, உன்னை எப்படி வீழ்த்திருக்கான் பாடுறா. உலகத்திலேயே அதிகமாக கறி விரும்பி சாப்பிடப்படுவது எருமைக்கறி தான்டா. அது கருப்பா இருக்கு. நீ எருமாடு மேய்க்க தலாய்க்கு, நீ ஆடு மாடு மேய்க்க தலாய்க்கு. அதுல தான்டா பொருளாதாரம் இருக்கு. ஒரு ஆடு 70,000டா. டேய் ஒன்னையும் எவனு வாங்க மாட்டான்டா, ஆட்டை வாங்குவான்டா 70,000. அதுலயும் சில ஆடு 1 லட்சம் ரூபாய்க்கு போகுதுடா. மொபைல் பேங்க்ங்கிறான்டா. உலகத்துல எல்லாரும் நடமாடும் வங்கிங்கிறான். மாடுனா மாடுலடா நம்ம செல்வம். எனக்கு புரியாதரா. மாட்டு சாணியில இருந்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் மீத்தேன், ஈத்தேன், பயோகேஸ் எரிகாற்று சிலிண்டர்களை காற்று அடைச்சிக்கலாம்டா. மாட்டு சாணியில மீத்தேன் இருக்கும்போது என்ன மைத்துக்கடா என் பூமி தாய் என்னன்றாங்க நம்ம கேட்குறது. புரியுதா அண்ணன் சொல்றது? வந்தவொடனே இவங்களை விரட்டுறோம். மாட்டு சாணியை தோடுறோம், ஆட்டு புழுக்கையை போடுறோம், மக்கிய இலைதளி கழிவு காய்கறியில போடுறோம். பயோகேஸ் எங்க இருக்கிறான்? பாவூர் சத்திரத்தில் தயாரிக்கிறான். அடைச்சு வீடு நம்ம தலைப்பு கொடுக்குறோம், கதங்கச்சி கொடுக்குறோம். ஓசியா இல்லை, காசு வாங்கிட்டு கொடுக்குறோம்.
ஏன் தயாரிப்பு செலவு இருக்குல்ல. இவங்கள மாதிரி அன்னபூர்ணி சூப்பர் 6 3 சிலிண்டர் அதெல்லாம் 5 பைசா தரமாட்டேன். உனக்கு படிக்க வச்சு வேலை கொடுப்பேன், சம்பளம் கொடுப்பேன். பெருமையா வாழு, பெருமையா வாழு. தன் நிமிர்ந்து தன்மானத்தோடு, தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழு. எவனுக்கிட்ட கையாந்துன பிச்சு பெறுவேன், பிச்சு பெறுவேன். நீ யாருன்னு பாடுறா? கொடுத்து கொடுத்து வாழ்ந்த வள்ளல் வரம்பரைடா. மானத்துக்காக உயிரை விட்ட மரம் ஒரு கூட்டமடா. நம்ம இந்த மானம் கட்டு போய் ஆத்தாவுக்கு 2000 கொடுக்க இவன் யாரா? இவன் யாரா? அவன் அப்பம் ஆத்தா விட்டு காசாடா. நம்ம அப்பா ஆத்தா காசாங்க. யாரு காசு? யாரு காசு சொல்லு? ஓ அப்பம் விட்டு சொத்தை வித்து பணம் தருவியா, இல்லை ஏன் அப்பம் விட்டு வரி பணத்துல இருந்து தருவியா? இதானடா கேள்வி, இதான கேள்வி. இவர் 2000, இவர் 2000, இவர் 2500. இவன் யாரு? கர்ண மகாராஜா பரம்பரை, ராஜராஜ சோழன், பாண்டிய நெடுஞ்செழியன், சேரன் செங்குட்டுவேன். அப்படியே சொத்தப்புறா வித்து மக்களுக்கு கொடுக்குறேன். பைத்தியக்கார பயல மானங்கட்டு போய் ஓட்ட போட்டு உங்களை உட்கார வச்சோம்டா. அதுக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. 8000 டோக்கன் என்ன வேணா வாங்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லா டோக்கனும் உங்களுக்கு, இந்த முதலமைச்சர் பதவி எங்களுக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? டே இருடா, பேசுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கு. பாட்டு பாட்டு நான் எவ்வளவு கருத்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா படம் பார்த்து கெட்டு போய் நான் உங்களுக்கு எவ்வளவு படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் முகத்தை பார்த்து ஓட்டு போடுறதை நிறுத்துங்கடா. ஏய் என் முகத்தை பார்க்காத, கருத்து போயிருப்பேன். ஆனா என் கருத்தை பாடுறா, நான் அதை பாரு. சாதிய பார்க்காதரா. என் தங்கச்சி இந்த அண்ணன் என்ன சாதி, தங்கச்சி என்ன சாதின்னு பார்க்காதரா. சாதிக்க துடிக்கிற எங்க மனசை பாடுறா, மனசை பாரு. பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. டேய் ஓட்ட குறி வைக்கிறவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க மாட்டான்டா. நாட்டை பத்தி கவலைப்படுறதுனால நான் கத்திக்கிட்டு இருக்கேன். உன் வாக்கை பறிக்க நினைக்கிறவன் உன் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டான். இப்ப பாரு, நான் உனக்கு வாக்குறுதி தரேன்டா. ப்ராமிஸ், ப்ராமிஸ். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறேன்டா. வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். என் தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு கிலோ தங்கம். கல்யாணம் ஆன உடனே கல்யாணத்தை அரசே பண்ணி வச்சு ஹனிமூனுக்கு அமெரிக்கா, ஹாங்காங், சிங்கப்பூருக்கு அனுப்பும். எப்படி டே நான் சொல்லும் போது உனக்கு எவ்வளவு சிரிப்பா சிரிக்கிற? ஏன்டா அவங்க ஃப்ரிட்ஜ் தாரேன், ஃப்ரிட்ஜ். அதெல்லாம் எப்படி நீ ஏத்துக்கிட்ட? வருதா? கொண்டு வரவா? ஹெலிகாப்டர் கொடுக்குறேன். ஹெலிகாப்டர் ஒவ்வொரு வீட்டு மேடை மாடியிலையும் ஹெலிபாடு வச்சிடறேன். போ அங்க பாரு. ஏமாத்துறவன் முன்னாடி போகாத, மாத்தணும்னு நினைக்கிற உன் மகன் பின்னாடி நில்லு. விடு. நான் இங்க பாரு, நான் ஒண்ணு தாரேன். எப்படி பாரு பாரு, நல்ல படிப்பு தாரேன், அதுக்கேற்ற வேலையை தாரேன், அதுக்கு சம்பளம் தாரேன், நல்ல மரியாதையான வாழ்க்கையை தாரேன். போய் வாழு. உனக்கு இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. படிக்க பிள்ளைய படிக்க வைக்கிற கவலையை விட்டு இந்த பிள்ளையை என்கிட்ட விட்டு நான் படிக்க வச்சுக்கிருவேன். உனக்கு காசு மிச்சம். ஆத்தாப்புக்கு முடியல, அழைச்சு பேசு. உயிர் காக்கும் உறுதி. ஆம்பளம் தூக்கிட்டு போய் வைத்தியம் பார்க்கும். அவன் ஒரு தடவை தவறுனானா நான் அவனுக்கு வைத்தியம் வச்சிருக்கேன். பச்சைமட்டை வைத்தியம் பிச்சு விட்டுருக்கேன். நீ கவலைப்படாத. அங்க அதுல காசு மிச்சம். தண்ணி உனக்கு நானே கொடுத்துறேன், காசு மிச்சம். வேற என்ன வேணும் உனக்கு? குழந்தை பிறந்தா அரப்பம் போட மாட்டேன். ஏன்? என் தங்கச்சிக்கு, என் சின்னத்தாவுக்கு பெரிய நானே வைத்தியம் மருத்துவத்தை பார்த்துறதுனால அந்த பிரசவ செலவு மிச்சம். அந்த காசை வச்சு 2 பை மோதிரம் கூட போட்டுக்கிட்டோம். விளங்குதா? விளங்குதா? டேய் பிறந்த குழந்தைக்கு அப்ப மோதிரம் போட்டா பெருமை, அடுத்தவன் போட்டா பெருமை இல்லை. நான் பேசுறது புரியுது? என்னப்பா புரியுது? புரியுது. இங்க வரு, இங்க வர. கழுத கழுத தனக்கான ஜோடிய, நாய் தனக்கான ஜோடிய, நரி பன்னி தனக்கான ஜோடியை தேடிக்குது. மான தமிழ் மரவன் நம்மளால நமக்கு பிடிச்ச பொண்ணை தேடிக்க முடியாது. இலவச கல்யாணம் தான் வேணுமா? இலவச கல்யாணம். தாலிக்கு அரப்பவன் தங்கம். அதை கட்டி 6 மாசம் 7 மாசத்துல குடிக்க வச்சு 15 லட்சம் தாடி அறுத்திருக்கேன்.
தாலிக்கு தங்கம் சாதனை, தாலி அறுத்ததும் சாதனை தானே, அதை பேசு. இப்ப நான் என்ன செய்ய தெரியுமா? தாலிக்கு தங்கம் தரமாட்டேன். நீ உன் மனைவி உன் உயிர் துணை கையில கழுத்துல கட்டுற தாலி உன் உழைப்புல கட்டுறதா இருக்கணும். அப்பவே ஒருவன் தாலி வாங்கி கட்ட வக்கில்லாத நீ எப்படா என் பிள்ளைய வச்சு காலம்புற வாழ்வ? ஏடா போக்கத்த வயல ஆரப்பவன் தாலி கட்ட முடியல, அன்பு மனைவி கழுத்துல நீ என் பிள்ளைய வச்சு எப்படி வாழ்வ? காலம்புற அதுக்கு எப்படி நல்லது கெட்டது செய்வ? பைத்தியக்காரா, நான் தானண்டா உனக்கு வருவாய் பெருக்கம் வேலை. நேச்ச பெண்ணோட வாழ்றா, மகிழ்ச்சியா வாழ்றா, நம் பரம்பரை வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறா, பெருமையா வாழ்ந்து காட்டுறா, தன்மானத்தோட. கையேந்தாதரா, எதுக்குடா கையேந்திர? மலை வெட்டிட்ட, மலை இல்லை, அது மலை இல்லை, மலை என்று உச்சரிக்காதே. நம் பூமி தாயின் மார்பு மார்பு மார்பு, நம் தாயின் மார்பில் இருந்து வந்த பால் நமக்கு மட்டும், நமக்கு மட்டும். பூமி தாயின் மார்பில் இருந்து வந்த அருவி பால், ஆறு பால், உலக உயிர்கள் எல்லாருக்குமான தாய்ப்பால். நம் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறான். அதை தடுக்க ஒரே வழி இருக்கு, உன் மகனை வெல்ல வைக்கிறது மட்டும்தான். இவன் அறுத்து வைப்பான், அதிமுக வந்தாலும் விற்பான், திமுக வந்தாலும் விற்பான், காங்கிரஸ் வேடிக்கை பார்ப்பான், பிஜேபி வேடிக்கை பார்ப்பான். நான் வந்த ஒருத்த வந்தாதான் நீயே கேடுகட்ட நிலையில நிக்கிற. சுவாசிக்க காத்து இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, படிக்க கல்வி இல்ல, படிச்சா வேலை இல்ல, எரிக்க மின்சாரம் இல்ல, பயணிக்க பாதையில் தரமான போக்குவரத்து இல்ல, பார்க்க வைத்தியம் இல்ல, சாப்பிட நஞ்சு இல்லாத விஷம் இல்லாத கஞ்சி இல்ல. இதுல உன் பிள்ளை நீ விட்டு போறியா? போக மாட்டில, விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீல. உன் பிரச்சனைய உன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற. அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கு, நாட்டை என்கிட்ட கொடுக்கறது தவிர வழியே கிடையாது, உன்கிட்ட வழி கிடையாது. நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த பாரு, இந்த மண்ணுல ஒருபடி மண் அந்நியனுக்கு போகக்கூடாதுன்னு போராடி சத்த வரம்பரையில் நம்ம வந்திருக்கோம். நம்ம பாட்டம் பூலித்தவனை ஒரு தடவை நினைச்சு பாரு. எதுக்கவன் வரி கட்டணுமா? யார் நாட்டை யாரா வரி கட்டுறது? டே, அவன் பீரங்கி வச்சிருக்கான்டா. நம்மள என்ன சொல்லுவான்? ஏ பைத்தியக்காரனா புளித்தவன், அவன் துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், அவனோட போனா சுட்டு போற மாட்டானா செத்துற மாட்டான். தெரியும்டா, போனா செத்துருவோம்னு. போனா ஏன்டா? இந்த மான தமிழனுக்கு மரணத்தை விட மானந்தாண்டா பெருசு. அப்படி இருந்தும் தோத்து போனான்னு நினைக்கிறியா? டேய், பீரங்கி குண்டை வச்சு அவர் கட்டின மண் சோரில் கட்டின கோட்டையை பேக்க முடியலடா. டேய், உண்மை சிரிக்காத, மண் சுவரில் தான் கோட்டை கட்டியிருந்தாரு, பீரங்கி குண்டு வச்சு அடிச்சு தகர்க்க முடியலடா. அவன் பீரங்கி துப்பாக்கி வெறும் வாலும் வேலும் தான். இதோ நெற்கட்டும் ஏவனா பூலி தேவனா ஒரு கை பார்க்கலாம்னு வந்தான். எந்த இடத்துல இருந்து படையை கிளப்புனான வெள்ளக்காரன், அந்த இடம் வரைக்கும் விரட்டி அடிச்சு புறமுது காட்டி ஓட வச்சு தொலைச்சு பெருவே ராஸ்கன்னு சொன்னவன் நம்ம பாட்டு. அந்த வீர மானம் இருந்தா இந்த திராவிட திருட்டு பயல்களை விரட்டி அடிச்சு விரட்டா. நீ ஏந்த வேண்டியது துப்பாக்கியும் இல்லை, அருவாளும் இல்லை, கம்பும் இல்லை. அதை விட வலிமையான ஆயுதம் ஒன்றை இருக்கு. எது? இந்த ஒற்றை விரல் வாக்கு. அதை 23ஆம் தேதி தூக்கு, போ. சாப்பிடுவீல்லடா? சாப்பிடுவேன். ஏன்டா நீ இப்படி சாப்பிடுறது இல்லை? ஏன் குனிஞ்சு சாப்பிடுற? உழைச்சு சோறு கொடுத்த விவசாயிக்கு நன்றி செலுத்த குனிஞ்சு சாப்பிடுற. உன் மரபுல வச்சிருக்காண்டா. டேய், எல்லாரும் மனிதர்கள் செய்யற தொழிலை செய்யறான்டா, விவசாயி தெய்வத்தின் வேலையை செய்யறான்டா. தெய்வத்தின் வேலை. தெய்வத்துக்கு படைக்கிறியடா. நெய், பால், பொங்கல், தேங்காய், பழம் எல்லாம் யாரா கொடுத்தது? இந்த விவசாயிடா, இந்த விவசாயி. புரியுதா? இங்க பாரு, ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு எங்க ஐயா, அதுக்குள்ள எதைடா வைப்ப? அதை யாரா கொடுப்பா? அது நம்ம அப்பன் சம்சாரி தான்டா கொடுக்கணும். தம்பி, நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை ஏவுவாய், சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா? சம்சாரி தான் கொடுக்கணும். விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவுவாய், விஞ்ஞானிக்கு சாப்பாடு யார் கொடுப்பா? ஏன் விவசாயி தான் கொடுக்கணும். இப்ப நல்லா கவனிச்சுக்க. இப்போ நீ உப்பிட்டவரை உள்ளளவும் நினை,
உனக்கு ஒரு பழமொழி வச்சிருக்கான். அப்போ உணவிட்டவனை என்ன நினைக்கணும்? உயிரா நினைக்கணும், உயிரா நினைக்கணும். ஒரு தடவை நினை, குனிஞ்சு சாப்பிடுவேன். ஓட்டு போட போகும்போது சாப்பிட்டு தான் போவேன், பட்னியாக போக மாட்டேன். ஆனால் தட்டில் இருக்கும்போது பாருது, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், பழைய கஞ்சி ஏதோ இருக்கும். அப்படி பாரு, இதை எங்கேருந்து வந்ததுன்னு பாரு. கடையிலேருந்து வந்ததுன்னு சொல்லாத, கடைக்கு யார் தந்ததுன்னு பாரு. அது என் விவசாயி தான். எப்படி உழைச்சி வெம்பாடு பட்டு வெயிலில் காஞ்சி மழையில் பனியில் நனைஞ்சு கண்ணு மொழி விதுங்க கண்ணச்சதி தொங்க ரத்தம் உருகி வேர்வையா கொட்ட உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலெல்லாம் பெருவெடிப்பு வெடிக்க விளைய வச்சு கொண்டாந்து கடைக்கு தந்தான் விவசாயி. இப்போ என்ன செய்ய? அவனுக்கு நன்றின்னு நினச்சிக்க, நெஞ்சில் அந்த எண்ணத்தை நினச்சிக்கிட்டு போ. முதல் பெட்டியில் எத்தனாவது இடத்துலடா இருக்கு? கொஞ்சம்னா 4வது இடத்துல இருக்கு என் தங்கச்சி சின்னம். நீ எண்ணத்தில் கொண்டு வர சின்னம் அங்கே இருப்பான், கலப்பையோடு இருப்பான். அவனை பாரு, நன்றின்னு சொல்லி ஒரு அழுத்தி இந்த அயோக்கிய பயலுக்கு தீய வச்சு கொளுத்தி முடிச்சு விடு. ஓட்டு போட போகும்போது என் ஆத்தா அம்மா பிள்ளைங்க முகத்தை பார்க்கணும், தாத்தா பாட்டி பேரம்பேத்தி முகத்தை, என் தம்பி தங்கச்சியை பிள்ளைகள், இந்த மாதிரி பிள்ளைகள் முகத்தை பார்த்துட்டு போங்க. ஓட்டு போடும்போது எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினா நம்ம பிள்ளைக்கு வருங்காலம் நல்லா இருக்கும்னு யோசிச்சு பார்த்து போடுங்க. சரி, சண்டை போடுறேன். இது இல்லை, இது சும்மா பாருங்க. கவலைப்படாத. எந்த சின்னம் தெரியலையோ அதுக்கு போடுறாதான் நம்ம சின்ன போடுற. அவ்வளோ இல்லை, முத பெட்டியில் தெளிவாக இருக்கும். வைக்கலைன்னா பார்த்துக்கிறோம் சாமி. பேசிட்டேன், அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், உனக்கு ஒரு மகன், மூத்த மகன் இருக்கேன், நீ கவலைப்படாத. இவன் ஒன்றும் கண்டுக்க மாட்டான், இவன் சாராயம் குடிச்சு சத்தா தான் தருவான், நடிகனை பார்க்க போய் சத்தா தான் தருவான். உன் மகன் இருக்கேன், நான் உனக்கு எல்லாம் தருவேன், நீ நிம்மதியாரு. மணிகண்டனுக்கு இல்லை, திமுக அதிமுக இல்லடா, காங்கிரஸ் பிஜேபி இல்லடா, நம்ம இம்படி சொந்தம் இருக்கோம்டா. டேய், கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவனை சுட துப்பற்றவங்க துப்பாக்கி, டாஸ்மார்க்கை திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான அக்கா தங்கச்சி தாலி எடுத்தவங்களை துப்பற்ற இந்த துப்பாக்கி நம்மளை சுடுதுன்னா நம்ம வக்கற்றவன் நினைக்குது. வெல்றான், எல்லா பயிலையும் கொள்றோம். கவனம் வச்சுக்கிட்டு ஓட்ட போடு. சும்மா இங்க பாரு, இந்த ரோடு ஷோ நடத்துற முன்னாடி போய் விசிலடிச்சு தெரியாத வைத்தியக்கார. போடா அங்க போய் புலித்தேவன் நினைவிடத்துக்கு மாலை போட போற. அங்க தாத்தா தெய்வ திருமண் மடத்துக்கு போய் மாலை போட போற, தாத்தா காமராஜுக்கு போட போற, தாத்தா வாவு சிதம்பரனாருக்கு போட போற. எதுக்கடா போற? யார் நமக்கு தெரிஞ்சு போடுற? இந்த நாட்டுக்கு மக்களுக்கு எம்பிட்டு பெரிய தியாகத்தை செஞ்ச பரம்பரைடா நீ. பாரதி பாட்டை படிக்கலையாடா? ஒரு தடவை உன் பாட்டை எதுக்கு பண்ணான்னு பாடுறா? ஏண்டா சுந்தரலிங்க ரத்தம் உனக்கு ஓடல, வெள்ளையத்தேவன் ரத்தம் ஓடல, என்னது? ஏண்டா மன்னர் வெளியேறிட்டாரு. கட்டப்பம்மர் கூப்பிடுறாரு, சுந்தரம் வா நம்ம போகலாம், தலைமறைவா இருந்து போராடுவோம்ட்டு. ஒத்த மகன்டா கோட்டை வாசல்ல நின்று, நீங்க போங்க மன்னரே, என்னைய தாண்டி தான் வெள்ளக்காரன் இந்த கோட்டையை தொடணும்னு ஒற்றை மகனா நின்று போரிட்டு 8 நாள் போரிட்டான் நம்ம பாட்டை. அந்த ரத்தம்டா உன் ரத்தம். பூலித்தேவன் பரம்பரடா, மருதுவண்டி ரத்தம்டா. என் பாட்டை மருதுவண்டி தூக்கு கயிறு கழுத்தை கொடுக்க முன்னாடி பேசுறான்டா. என்னரும் தாயகமே, என் தமிழ் மண்ணே, உன்னை நான் விட்டுட்டு போறேன், அடிமையா மீட்காம விட்டுட்டு போறேன். ஆனால் இந்த மண்ணில் இருந்து மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள் வருவார்கள், அவர்கள் வீட்பார்னு அந்த மண்ணிலிருந்து வந்த மகன்டா நான். வைத்தியக்கார சும்மா போய் கித்திக்கிட்டு உன் பரம்பரையை படிடா முதல்ல. பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா? சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம்.
எந்த நெறி? இந்த திமுக அதிமுக நெறி. செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழர் அரசு, போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். போரா இது? அநீதிக்கும் அறத்துக்குமான போர். தூக்குடா, வலிமை மிக்க ஆயுதம் இருக்குடா உன்ட்ட, ஓட்டு போடுற, ஓட்டு வீழ்த்துறா வீழ்த்துறா. மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும் தம்பி. மொத்த கட்சி கூட்டணிய எங்க மொத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்தில வீர வேணும் சுடலமாடா, மொத்தத்தில வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. அடுத்த வேளை சோத்துக்கில்லே அடகு வைக்க பண்டம் இல்லே, யாரால இந்த நிலை சுடலமாடா. நம்ம கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல, கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி, கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா. உழைக்கிற உன்ட்ட காசு இல்லை, உழைக்காத ஓய் வேட்பாளர் காசு தரேன், நம்மகிட்ட இருக்க வேண்டிய காசு அவன்கிட்ட ஏன் போச்சு? அதான்டா சுரண்டல், அதான் சுரண்டல். ஒழிச்சு விடுறா, அவங்கள ஒழிச்சு விடுறா, ஒழிச்சு விடு. கூட்டத்தில் நிக்கிறதுக்கு வீரமும் துணிவு தேவையில்லை, தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. யாரா பெரிய கட்சி? எவன் பெரிய கட்சி? நம்ம தான்டா பெரிய கட்சி. தனித்து நிக்கல, தனித்து விடப்பட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. ஆள் இல்ல, எவனுக்கு சீட்டு இல்லை திடீரானோ, எவன் மலையை வித்து சாராயம் வித்து வட்டி காசு கொடுத்து வச்சிருக்கானோ அவனையா கூப்பிட்டு 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 சீட்டை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காப்ல. என் தங்கச்சியை பாரா, பெரிய பணக்காரி, அமைச்சர் மகன் நல்லா கொடுத்துருக்கேன், அறிவுடா, படிச்சவடா, கல்வியாளர் தான், இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்கணும்னு தூய மனம் கொண்டவடா. உன்னை என்ன மாதிரிடா, ஓ ரத்தம் இறத்தம்டா. எங்க 2 பேர் மூஞ்ச பாரா, ஓ மூஞ்சியம் பாரா பாரா. எனக்கு எதுக்குடா அந்த வெயில் இருந்து கத்தி கருக்கணும்னாடா? ஏன்டா? உன் மேல இருக்க காதல்டா, உன் மேல இருக்க அன்பு. என் நிலைமை என் தம்பி தங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு, என் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு, என்னை மாதிரி இன்னொரு தலைமுறை முச்சந்தில்னு கத்தக்கூடாதுன்னு இங்கே தானடா 15 வருஷத்துக்கு முன்னாடி நின்னேன், இதனடா நின்னேன். உன்னை மாதிரி தானடா நான் கை தட்டினேன். இவனெல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவான், நம்ம மொழியை, நம்ம இனத்தை, நம்ம காட்டை, நாட்டை, நீரெல்லாம் காப்பாற்றிடுவான். என் ஆத்தாள பனையெல்லாம் காப்பாற்றிடுவான். சாக விட்டானடா, லட்சக்கணக்காக அங்கே சாகும்போது வெடிக்கப்பட்டான், கடலுக்குள்ளே மீனவன் சாகும்போது வெடிக்கப்பட்டான். என்னடா நம்மளை காப்பாற்றினான்? தூத்துக்குடியில் நம்ம என்னடா கேட்டோம்? இந்த ஸ்டெர்லைட்டை மூடுன்னு மனுதாடா கொடுக்க போனோம். எதுக்குடா சுட்டு கொண்டான்? கல் இறக்குனாதான் என்னடா தப்பு? கள்ளச்சாராயம் வித்தவன் 63 பேரை கொன்னவனை விட வாடா குற்றம்? சொல்லுப்பா. மரக்காணத்தில் 19 பேரை சாராயம் காய்ச்சி வித்து, அதை விட வாடா குற்றம்? 15-20 லட்சம் பேர் தாலி எடுத்துருக்கானடா டாஸ்மார்க்கை திறந்து, அதை விட வாடா குற்றம்? கள்ள குடிச்சு செத்தவன் ஒருத்தன், தாலி அறுத்த ஒருத்தி காட்டுறான். எதுக்குடா சொல்றேன்? எதுக்கு சொல்றேன்? அவன் சாராய வியாபாரம் படுத்துரும், இவன் ஆளை வச்சு காய்ச்சறான், அந்த ஆலையிலிருந்து வர சரக்கு வியாபாரம் படுத்து போயிடும், குறைஞ்சு போயிரும்னாடா சொல்றான். இவனை விடலாமாடா? இதோட முடிச்சு விடுறா, முடிச்சு விடுறா, முடிச்சு விடுறா. உன்னுடைய உழைப்பிற்கு, உன்னுடைய இந்த 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 உணர்வுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும். அன்னை வேர்வையை, ரத்தத்தை வேறுமையாக சிந்தி சிந்தி கத்துறதுக்கு நமக்கு உண்மையாக ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம சத்தியத்தின் மக்கள், சத்தியத்தின் மக்கள் நிற்கிறோம். சத்தியம் வெல்லும், சத்தியம் வெல்லும். நம்ம பாட்டன் பாரதி நமக்காகத்தான் பாடுறான். எப்படி பாடுறான் தெரியுமாடா? எப்படி பாடுறான்? தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். சத்தியம் வெல்லும்டா, தர்மம் வெல்லும்டா, நம்பிக்கையுடன்றான் பாரதி. உன் ஊரில் பிறந்த பாரதி நாடு விடுதலை அடையலடா, அவன் அடைஞ்சிடறான்.
ஒரு கனவு நடந்துருச்சு. மாநிலங்களை பிரிக்கலடா, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம். அவன் பிரிச்சிடான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கலடா, அவன் வைக்கிறான்டா. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு எதந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அவன் வச்சிடறான். அவன் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. அவன் சொல்றல தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமா. நடக்கும்டா, நடக்கும். நம்ம தாத்தையும் ஒருத்தர் இருக்கான், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க, தெரியுமா உனக்கு? சொன்னதெல்லாம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? பாலை விற்பது போல இவர்கள் தண்ணீரை விற்பார்கள் என்று சொன்னார், நடந்துருச்சு. புறாக்கள் வீடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வார்கள் என்றார். எப்படி? புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் வீடு கட்டி, பிளாட்ஸ் அடுக்ககம் அப்ப வரல, வந்துருச்சு. விளை நிலங்களை எல்லாம் என் மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் என்றார். அப்ப நடக்கல, இப்ப நடந்துருச்சு. அவர் கணிச்ச எல்லாம் நடந்துருச்சு, எல்லாம் நடந்துருச்சு. ஒண்ணு நடக்கும் பாரு. கடைசியா என்ன சொல்றாரு அவர் பேரனுக்கு? வள்ளலார் பெருமகனார் திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான். அவன் வரும்போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறுவாள். அன்னைக்கு என் தமிழ் உலகத்தையே ஆளும். அவனுக்கு என் உலகம்மை மீனாட்சி அருள் புரிவாள். திருஞான குழந்தை முருகப்பெருமானின் தமிழள்ளி பருகிய அகத்தியனின் தமிழ் அவனுக்கு துணை நிற்கும் என்று சொல்றார். யார் அது? நான் தான்டா அது. நான் வெல்லுவேன், நீ வெல்ல வைப்ப. ஏன்? நான் வெல்லலைன்னா இவன் உன்னை கொல்லுவான், நான் வென்றா நீ அவனை கொல்லுவ. பார்த்து கவனமா உன்னுடைய வாக்கை என் தங்கைக்கு புஷ்பலதா மகாலிங்கத்திற்கு தென்காசி தொகுதியிலே விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்து. நீ விவசாயி இல்ல, அப்பேன் இல்ல, மாமன் இல்ல, சித்தப்பேன். அவன் வேர்வை சிந்தி விளைய வச்சு நம்மளை படிக்க வச்சதெல்லாம் நம்ம இங்க கூடி நிற்கிறோம். விவசாயி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. எவன் வேணாலும் தோற்கலாம், விவசாயி தோற்கக்கூடாது. நின்றான் விவசாயி, வென்றான் வரணும். அதனால விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை நாம் ஏற்போம். என் தங்கை புஷ்பலதா மகாலிங்கம் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்களும் வெற்றியடைய வேண்டும். திமுகவுக்கு ஓட்டை போட்டு நீங்கள் தோற்று போனீர்கள், அதிமுகவுக்கு ஓட்டை போட்டு தோற்று போனீர்கள். முதன்முறையாக விவசாயிக்கு ஓட்டை போட்டு நீங்கள் வென்று விடுங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி மே 4 சொல்லும். இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும், இலக்கியம் வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தங்கை புஷ்பலதா மகாலிங்கம் வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். சீமானண்ணா இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு. தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வாங்க, தமிழ்நாட்டையாள வைக்க போற நாங்க. சாதி மத ஊழல் இல்லா ஆட்சி, அதுதான் சீமானண்ணன் நாட்டையாளும் காட்சி. சீமானண்ணா இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம். ஆண்டாங்களே என்ன ஆச்சு? தமிழ்நாடு இப்ப கொள்ளக்காடா மாறி போச்சு. திராவிட கதை சொல்லி சொல்லி ஏமாத்திட்டாங்க. இந்த பிஜேபியும் காங்கிரஸும் வேற இல்லங்க. தேர்தல் வந்தா வாக்குறுதி வீசுற, ஆட்சிக்கு வந்தது சாக்கு போக்கு சொல்லுற. மக்களை நீயும் முட்டாளாத்தான் நினைக்கிற, மந்திரி பதவிக்கு கைகுலுக்க ஓடுற. வந்துருச்சு தேர்தல், இப்ப பார்க்கத்தானே போகுற. சீமானண்ணா இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு.